வணக்கம். இதில் அங்காத ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திஸ்ஸவிகாரியை இடித்தளிக்க இடமளியோம், காணிகளையும் விடுவிக்க முடியாது, மொட்டு கட்சி சண்டித்தனம். தையிட்டி காணி உரிமையாளர்கள் பொறுமை காக்க வேண்டும், நீதி அமைச்சர் தெரிவிப்பு. செம்மணி உண்மைகளை வெளிப்படுத்துவாரா சோமரட்ன ராஜபக்ஷ, இந்த வாரம் முக்கிய சந்திப்பு. மக்கள் போராட்டத்தை அரசு மலினப்படுத்த இடமளியோம், தையிட்டி காணி உரிமையாளர்கள் திட்டவட்டம். 2026 கல்வியாண்டின் முதலாம் தவணை இன்று ஆரம்பம். வெனிசுலா மீது அமெரிக்கா தலையீடு, இலங்கை கடும் எதிர்ப்பு. பருத்தித்துறை நீதிமன்றில் களஞ்சியப்படுத்தப்பட்ட 600 கிலோ கேரள கஞ்சா தீயிட்டு அழிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். யாழ் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரை அகற்ற ஒருபோதும் இடமளியோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஜானக வெக்கும்புர தெரிவித்துள்ளார். அதேவேளை திஸ்ஸவிகாரையை சுற்றியுள்ள காணிகள் விகாரைக்கு சொந்தமானவை என்றும் அந்த காணிகளை விடுவிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தையிட்டியில் திஸ்ஸவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளில் விகாரை அமைந்துள்ள காணியை தவிர ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்று காணி உரிமையாளர்களுடன் அண்மையில் நடத்திய கலந்துரையாடலின் போது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் உறுதியளித்திருந்தார். எனினும் இது தங்கள் போராட்டத்தை மலினப்படுத்தி தங்களை ஏமாற்றும் அரசின் திட்டம் என்றும் காணிகளை முழுமையாக விடுவிக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் தையிட்டியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதேவேளை மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதில் இதற்காகவே கட்டங்கட்டமாக நடவடிக்கை இடம்பெற வேண்டும் என்ற கேள்வி எழும்பியிருந்த நிலையில் நயினாதிவு நாகவிகாரையின் விகாராதிபதியின் நவதகல பதுமகீர்த்தி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள ஒரு குறிப்பிட்ட மிகச்சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு ஏனைய பகுதிகள் அனைத்தும் ஒரே தடவையில் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஜானக வெக்கும்புர, இந்த நாட்டில் பௌத்த மதத்துக்கே முன்னுரிமை என்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தெரியாதா? தையிட்டி திஸ்ஸவிகாரையில் எவரும் கை வைக்க முடியாது, அதை அகற்ற ஒருபோதும் இடமளியோம். திஸ்ஸவிகாரையை சுற்றியுள்ள காணிகள் விகாரைக்கு சொந்தமானவை, அந்த காணிகளை அரசு விடுவிக்க கூடாது. அதேவேளை தையிட்டி விகாரை விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாராதிபதிகள் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும், அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸவிகாரை மற்றும் அங்குள்ள மக்களின் காணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மிக விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கின்றோம். எனவே காணி உரிமையாளர்கள் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் செயற்படாது பொறுமை காக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தையிட்டியை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கம் எமக்கு கிடையாது. தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும். இது தையிட்டி காணி உரிமையாளர்களுக்கும் திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதிக்கும் இடையிலான பிரச்சினை. இதில் வேறு தரப்பினர் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த பிரச்சினைக்கு மேற்படி இரு தரப்புகளும் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும். இது இலகுவான காரியம். எமது அரசு இந்த விடயத்தில் ஆழ்ந்த கரிசனை செலுத்தியுள்ளது. இரு தரப்புகளும் இணக்கத்துக்கு வருவதற்கான வழிவகைகளை அரசின் விசாரணை குழு செய்யும். எனவே தையிட்டி திஸ்ஸவிகாரை மற்றும் அங்குள்ள மக்களின் காணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மிக விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கின்றோம். இந்த விவகாரத்தில் வேறு தரப்பினர் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அதேவேளை தையிட்டி காணி உரிமையாளர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். அரசியல்வாதிகள் நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் காணி உரிமையாளர்கள் செயற்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லாஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ஷவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இந்த வாரம் சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அனுமதிக்கு அமைய இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் சோமரட்ன ராஜபக்ஷவிடம் தகவல்களை பதிவு செய்யும் நோக்கில் இந்த சந்திப்புக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 1996 ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், மனித புதைகுழிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக சோமரட்ன ராஜபக்ஷ அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை, செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மீண்டும்
சுயாதீன விசாரணையை கோரி சோமரட்ன ராஜபக்ஷவின் மனைவி ஊடாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்குறிப்பிட்ட விடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வருங்காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் திகதி வெலிக்கடை சிறைச்சாலையில் வைத்து சோமரட்ன ராஜபக்ஷ தமது சட்டத்திரணி முன்னிலையில் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 26 அல்லது 27ஆம் திகதி மீண்டும் அவரை சந்திப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் அனுமதி கோரியிருந்தனர். இருப்பினும் டிட்வா சூறாவளியை அடுத்து அச்சந்திப்புக்கான அனுமதி வழங்கல் தாமதமடைந்த நிலையில் மீண்டும் இந்த வார இறுதிக்குள் சோமரட்ன ராஜபக்ஷவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். எமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே எமது திடமான கோரிக்கை. மக்கள் போராட்டத்தை அரசு மலினப்படுத்த ஒருபோதும் இடமளியோம். இவ்வாறு தையிட்டி காணி உரிமையாளர்கள் கூட்டாக தெரிவித்துள்ளார்கள். தையிட்டியில் மக்களின் காணிகளை சுபீகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராகவும் மக்களின் காணிகளை முழுமையாக விடுவிக்க கோரியும் விகாரை முன்பாக நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட போராட்டம் தொடர்பில் வழங்கிய செவ்வியின் போதே அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்கள். தையிட்டி போராட்ட களத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது. இது எமக்கு கிடைத்த பெரும் பலமாகும். திஸ்ஸ விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்ட மக்களின் காணிகளில் விகாரை அமைந்துள்ள காணியை தவிர ஏனைய காணிகள் 4 கட்டங்களாக விடுவிக்கப்படும் என்று யாழ் மாவட்ட செயலகத்தில் காணி உரிமையாளர்களிடம் நடத்திய கலந்துரையாடலின் போது மாவட்ட செயலர் யோசனை ஒன்றை முன்வைத்திருந்தார். ஆனால் காணிகள் விடுவிக்கப்படும் 4 கட்டங்களுக்கும் நாங்கள் காலவரையறை விதித்திருந்தோம். இதன்போது மாவட்ட செயலாளர் தடுமாறினார். அவர் அந்த யோசனையிலிருந்து பின்வாங்குகின்றார் என்று எங்களுக்கு உடனே தோன்றியது. இதுவரைக்கும் மாவட்ட செயலகத்திலிருந்து காணி விடுவிப்பு தொடர்பில் எங்களுக்கு உத்தியோகபூர்வ அறிவித்தல் எதுவும் வரவில்லை. காணி விடுவிப்பு தொடர்பாக யாழ் மாவட்ட செயலர் முன்வைத்த யோசனை நேற்று முன்தினம் எமது போராட்டத்தை மலினப்படுத்துவதற்காக அல்லது செயலிழக்க செய்வதற்காக அரசால் வகுக்கப்பட்ட உத்திதான் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். எமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே எமது திடமான கோரிக்கை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். டிட்வா புயலால் பாதிக்கப்படாத நாடளாவிய ரீதியில் உள்ள ஏனைய சகல அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளும் இன்று 5ஆம் திகதி திங்கட்கிழமை மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்கமைய 2026 கல்வியாண்டின் 1ஆம் தவணையின் 1ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 1ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் இன்று முதல் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை இடம்பெறும். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு 10ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படும். 2ஆம் கட்டமானது இம்மாதம் 21ஆம் திகதி முதல் பிப்ரவரி 13ஆம் திகதி வரை இடம்பெறும். இவ்வாண்டுக்கான காபோத சாதாரணதர பரீட்சைக்காக எதிர்வரும் பிப்ரவரி 14ஆம் திகதி முதல் மார்ச் 2ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படும். 3ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் திகதி முதல் ஏப்ரல் 10ஆம் திகதி வரை இடம்பெறும். ஏப்ரல் 11ஆம் திகதி முதல் 19ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படும். வெனிசுலாவின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா மேற்கொண்டதாக கூறப்படும் இராணுவ நடவடிக்கை மற்றும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் கைது குறித்து இலங்கை அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை வெளியிட்டது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் பேசிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி அனைத்து நாடுகளின் இறையாண்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை உடனடியாக நடத்துமாறு இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் சான்று பொருட்களாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த சுமார் 600 கிலோகிராம் கேரள கஞ்சா நீதவான் முன்னிலையில் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நியாதிக்க எல்லைகளுக்குள் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதைப் பொருட்கள் வழக்கில் சான்று பொருட்களாக நீதிமன்றில் பதிவாளரின் பொறுப்பில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன. அந்நிலையில் அவற்றின் வழக்குகள் முடிவிட்டு நீதவானினால் அளிக்க உத்தரவிடப்பட்ட சுமார் 600 கிலோ கேரள கஞ்சா நீதவானின் நேரடி கண்காணிப்பில் பொலிகண்டி குப்பை திரளில் அவை தீயிட்டு அளிக்கப்பட்டன. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம்.
தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.